ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பார்க்க போகிறோன்னா, இந்த RC200 கேடிஎம்மோட RC200 தான் பார்க்க போகிறோம். அண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா RC200னு ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து இங்கே ஃப்ரண்ட்டு இதில் கொடுத்துருக்கானுங்க வண்டிக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்களா கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் ஆக்கிக்கலாம், ஆனால் அப்படி ஆக்கிறதோட இப்படி இருக்கிறது தான் நல்லாயிருக்கு வண்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லேம்ப் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்பர் பிளேட் ப்ளேஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கான். அப்புறம் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா அலாய் வீல், இது வந்து ஒரு 5 ஸ்போக் அலாய் வீல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிஸ்க்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. சூடாக இருக்குது, இப்போ தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஓகே, அப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு கீழே எந்த கவரிங்கும் கொடுக்கல வண்டிக்கு. அந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கான். அப்புறம் வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போ பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட பேக் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் லைட்டு பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு RC200க்கு வந்து 200 ரெடி டு ரேஸ்னு ஒரு க்ளீனாக ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்டு சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது வண்டி லுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கேடிஎம்ன்றதை வந்து அழகாக எழுதி கீழே இது பண்ணி அப்புறம் வம்பில் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அக்ரா பர்விக்குன்னு எழுதி வச்சுருக்கானுங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு வண்டியோட பேக் சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பேக் சீட்டில் வந்து யார் உட்காந்தாலுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சீட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டு கூலண்ட் ஆயிலுக்கு வந்து இங்கே ரீஃபில் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்றது. அப்புறம் வந்து இதுக்கு வந்து 13 லிட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு டேரெக்டாக நம்ம வண்டியோட இதுக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டயர் வந்து என்ன சைஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து சொல்லிடுறேன். வண்டிக்கு வந்து 150/60 R17 வந்து பேக்லையும், 110/70 R17 வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. ஆல்ரெடி இது வந்து ஸ்டாக் டயர்ஸ் தான், MRF தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கு. நம்ம வந்து மெச்லைன் போய்க்கலாம் வண்டிக்கு. ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளேல என்னெல்லாம் இருக்குன்றதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி டு ரேஸ்னு பயணமாக கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து செக் இன்ஜின் லைட் இங்கேயும், ABS லைட் இங்கே, செக் ஆயில் லைட்டு, அப்புறம் வந்து நம்ம ஹைபீமுக்கு வந்து இங்கே சுவிட்ச் இருக்குதுங்க. அப்புறம் ஹைபீம் பண்ணி லோ பீம் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ் லைட் மாதிரி. அப்புறம் இண்டிகேட்டர் சுவிட்ச் இங்கேயும், ஆரன் சுவிட்ச் இங்கேயும். ஆரன் கேளுங்க, நல்லா இல்லை ஆரனு, உண்மையாக சொல்லணும்னா நல்லா இல்லை ஆரனு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தா சைட் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு காட்டும். வண்டி வந்து ஆன் ஆகாது. ஆன் ஆகும் ஃபஸ்ட்டு கியர் போட்டால் வராது. ஆமாம், ஃபஸ்ட்டு கியர் போட்டால் ஆன் ஆகாதுங்க வண்டி. சரி, அதை வாங்க சொல்லிட்டேன். கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். வண்டி அப்போ ஆன் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து செட்டு என்னெல்லாம் நம்ம இது பண்ணலான்றது இங்கே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து என்னெல்லாம் இருக்குன்றது, கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் எல்லாமே காட்டும் இந்த வண்டியில். அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. இருங்க, சைட் ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுது. சைட் ஸ்டாண்ட் எடுத்துடாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபியூல் ரேஞ்ச் காட்டுது வண்டிக்கு. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்புலாம் இங்கே வந்தது. கியர் ரேஷியோ இங்கே இருக்குது. வண்டியோட RPM மீட்டரு அண்டு ஸ்பீடோ மீட்டர் இங்கே கொடுத்துருக்கான். அண்டு எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்றது இங்கே, வண்டி ஹீட் இங்கே கொடுத்துருக்கான். இதை வந்து நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிப் டைம் வந்து 120 மினிட்ஸ் அதெல்லாம் காட்டும். ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எவ்வளோ போயிருக்கோன்றது காட்டும். ஆவரேஜ் ஃபியூல் வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்குன்றது காட்டும். 35 கிலோமீட்டரு வந்து 1 லிட்டருக்கு போகுதுன்றது காட்டுது. ஆனால் ஓட்டுறவங்க கிளைம் பண்ணுறது 25 கிலோமீட்டர் தான் கிடைக்குதுன்றான் ஃபியூல் ரேஞ்சு. இது 3 தான் வருதுங்க. இது வந்து நம்ம செட்டு கொடுத்தோன்னா இந்த இப்போ வண்டி வந்து ரோட் மோடில் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து நீங்கள் கிளிப் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வண்டி வந்து ட்ராக் மோடு மாறும். சூப்பர் மோட்டோ அது என்ன பண்ணுன்னா பேக் ABSஐ வந்து கட் பண்ணுதுங்க. சூப்பர் மோட்டோ மோட் நம்ம போட்டோன்னா பேக் ABS ஒர்க் ஆகாது. வேறு இந்த வண்டியில் வந்து எதுவுமே இல்லை. நம்ம டேரெக்டாக வண்டியை ஓட்டுறதில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் காய்ஸ், நம்ம டிரைவ் இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, ஹெல்மெட் போட்டுக்கோங்க மறக்காமல். அண்டு உங்களால் என்ன ரைடிங் கியர்ஸ் வந்து முடியுமோ அதை வந்து மறக்காமல் போடுங்க. ஏன்னா எப்போவுமே சேஃபாக ரைடு இருக்குமான்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அண்டு டிரைவ் சேஃப்லி காய்ஸ், ஸ்லோ அண்ட் சேஃபாக ஓட்டுங்க ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே. அண்டு ஃபஸ்ட்டு திங் வண்டி ஆன் பண்ணிடுவோம். வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் நம்ம இன்னும் காமிக்கவே இல்லை, அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வைப்ரேஷன் அப்படியே ஏறுதுங்க, நெஞ்சு வரைக்கும் ஏறுது வைப்ரேஷன். ஓகே, நம்ம டேரெக்டாக ஓட்ட ஆரம்பிப்போம். முன்னாடி ஒரு வண்டி வருது. ஓகே வண்டி, ஆனால் இந்த ஸ்லோ RPMலேயே நல்லா ரொம்ப அதிகமாகவே நமக்கு வைப்ரேஷன் தெரியுது. ஒரு விஷயம் இருக்குது. வேறு ஒரு ஆட்டோ வருது. கிளாஸ் எக்ஸ் போட்டுட்டேன். ஆட்டோ போயிட்டுதான் ஏங்க. அதே மாதிரி இந்த டிரைவ் இதில் வந்து உங்களுக்கு பின் நாய்ஸ் நிறையா அடிக்கும். அது வந்து மைக் இல்லை நம்மக்கிட்ட, அதனால் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு கியரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா இப்போ 60 போனதுக்கு என்னென்னா வண்டிக்கு காற்று அடிக்கிறதுக்கு வண்டி அப்படியே ஒருத்தர் இழுக்குதுங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது வண்டியில். வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வண்டிக்கு எனக்கு காலில் ஹீட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வண்டி. இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, நம்ம டேரெக்டாக ஒரு வெயிட் வரைக்கும் போவோம். எப்போவுமே இந்த மாதிரி பிளேஸில் கொஞ்சம் ஸ்பீடாக குறைச்சிக்கோங்க. சிட்டி பிளேஸ் யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. வண்டி நல்லாயிருக்கு. ஒரு இனிஷியல் வைஸ் வண்டி பக்காவாக இருக்குங்க. 200 செக்மெண்ட்டு இனிஷியலில் வந்து பக்காவான வண்டி தாங்க இது. ஓகே, இது வந்து ஹைவே. இது நான் அடித்து ஒரு 100 வரைக்கும் போய் காட்டுறேன். தான் தெரியுது எவ்வளோ இதுனாலும். ஓகே, குட் திங். ஸ்பீடு பிரேக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, கிடையாது. நல்லா இருக்குது. பட் ஹவுஸ் போடாமல் நீங்கள் ஓட்டும் போது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வைப்ரேஷன்னால ஹேண்ட் சீக்கிரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் இந்த வண்டியில் என்னென்னு பிரச்சனைனா, லோ ஆர்பிஎம்ல வண்டியை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு மாதிரி இந்த ஹோண்டா சைடு நம்ம அதாவது ஜாப்பனீஸ் சைடு போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு 6000 ஆர்பிஎம் மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து வண்டி ட்ரெயின் ஆகி போகிற ஃபீல் வரும். இது வந்து எப்படின்னா ஒரு 2000 ஆர்பிஎம் தான் இனிஷியலாக ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த 2000 ஆர்பிஎம்மே உங்களுக்கு வந்து வண்டி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயம் வந்து வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க கேடிஎம் சைடில். அதே மாதிரி பேக் பெயின்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வண்டிக்கு. இப்போதைக்கு எனக்கு பேக் பெயின் இல்லை, ஆனால் பில்லியனுக்கு வந்து லாங் போக போக பேக் பெயின் இருக்குது. அது பில்லியன் அவங்க வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் உட்கார்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் பில்லியன் படிக்கிறதுல நம்மளோட டிரைவ் பொசிஷன் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த ஹேண்டில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங்க்கு நல்லா இல்லை. உண்மையாக சொல்லணும்னா ஹேண்ட்லிங் நல்லா இல்லை. இப்போ நம்ம டக்குன்னு ஒரு இடத்துல இப்படி கட் அடித்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கட் அடிக்கிறோன்ற போது வண்டி வந்து நமக்கு அவ்வளோக்கு ஒத்துழைக்காது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. பழைய ஆர்சியில் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த விஷயம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஹேண்டில் பேர் சேமுன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பட்டு ஸ்டில் வண்டி வந்து ஒரு அந்த கண்ட்ரோல் வர மாட்டேங்குதுங்க. இருங்க, அவர் தாண்டிக்கலாம். அதே மாதிரி வண்டியில் உங்களுக்கு சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு 1600 1700க்கு இதை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிடலாம் நீங்கள். அந்த விஷயத்தில் பக்காவாக இருக்குது. ஆனால் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த 20 அப்படி தான் கொடுக்குது. அது வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட் சொல்லலாம். வண்டி மைலேஜ் இவ்வளோ தான் கொடுத்துருக்குது. அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குது வண்டி மைலேஜ். ஏன்னா கம்பெனி கிளைம் 40 வருன்றாங்க, 40 வரைக்கும் வருன்றாங்க, ஒரு 35 40ன்றாங்க. ஆனால் வண்டி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 100ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா வண்டி கொடுக்குற மைலேஜ் 25. இல்லைனா வண்டி ஒரு ரேஷாக ஓட்டுற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 20 19 தான் கொடுக்குது. ஆர்சி 200 390 கிடையாது, 200 390 அரௌண்ட் 15 to 20 எப்படி நீங்கள் ஒரு நாள் கொடுப்போம். ஆனால் இது வந்து 200cc தான். ஆனால் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறது வந்து யாரும் தெரியலை. ஓகே, சரி காய்ச்சி, அவ்வளோதான் இந்த ட்ரைவ் வீடியோ. நம்ம இதோட இந்த வண்டியோட இது வந்து என்னோடய ஆனஸ்ட்டாக
ஃபைனலாக நான் எனக்கு என்ன தோணி இருக்கு வண்டி ஓட்டுனதில்ன்றது தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய், டாடா, see you, பாய்.